ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகா சமையல் பாக்ஸ். இன்றைக்கி பேச்சுலர் ரெசிபியில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, சொரக்காய் கூட்டு தான். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக சட்டுன்னு செஞ்சிடலாம். சொரக்காய், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பாசிப்பருப்பு, கடுகு, மிளகாய் வெத்தல், உளுத்தம்பருப்பு, மஞ்சப்பொடி, கருவேப்பிலை, உப்பு. இப்போது ஒரு பாத்திரத்தில் பாசிப்பருப்பு சேர்த்துடலாம். இது வந்து நான் ஆல்ரெடி முன்னாடியே இந்த சொரக்காய் கூட்டு நான் செஞ்சுருக்கேன். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கேன். இது வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக, ஆனால் பேச்சுலர்ஸ்க்கு ஈஸியாக செய்கிற மாதிரி நான் செஞ்சு காமிக்கிறேன். இது பாத்திரத்துலேயும் வைக்கலாம், குக்கர்லேயே செய்யலாம். நம்ம தனியாக இது எப்படி வேணால் செய்யலாம். இப்போ இதில் ஒரு வெங்காயம் நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். இப்போ இதில் தக்காளி சேர்த்துடலாம். நான் ஒரு தக்காளி, பெரிய தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். இப்போ இதில் பச்சை மிளகா, 2 பச்சை மிளகா நீளமாக எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். இப்போ இதில் சொரக்காய் பார்த்தீங்கன்னா, நான் தோலெல்லாம் சீவிட்டு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சொரக்காய், பெரிய சொரக்காய், அதை இதில் சேர்த்துடலாம். இப்போ இதில் மஞ்சப்பொடி சேர்த்துடலாம். இப்போ இதில் எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு சாப்பாடோட இதை அப்படியே வச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு குக்கர்லேயே நம்ம தனியாக செய்யலாம். அது தனியாக செஞ்சோம்னா சாதம் தனியாக வச்சு கூட்டவங்க குக்கரில் செஞ்சு அது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா வேகமாக ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு, ரொம்ப டைம் இல்லாதவங்களுக்கு, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு சீக்கிரமாக இது டக்குன்னு அவங்க இந்த மாதிரி செஞ்சிடலாம். ஒரு கூட்டு, சிம்பிளான கூட்டு, அதே சமயத்தில் ரொம்ப ஈஸியாகவும் நல்லாவும் இருக்குது. என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சொன்ன மாதிரி நான் ஆல்ரெடி இந்த கூட்டை நான் பேச்சுலர் ரெசிபிலேயே நான் போட்டிருக்கேன். சொரக்காய் கூட்டு எனக்கு அதுக்கு நல்ல இதுவும் இது கிடச்சிது. பட் இது அதே மாதிரியே கொஞ்சம் இதில் இன்க்ரீடியன்ஸ் கொஞ்சம் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு யாருக்கா வேணும்னா குக்கரில் எப்படி செய்யணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் அது அப்படி அது 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 எந்த மாதிரி அப்படின்றது நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இது பேச்சுலர் ரெசிபி அப்படின்றதுனால அவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் அவங்கள செய்யறதுக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சொரக்காய், பாசிப்பருப்பு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, மஞ்சப்பொடி, இது எல்லாத்தையும் நம்ம வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இது ஒரு 4லேருந்து ஒரு 5 விசில் வேக வச்சுட்டா போதும். இது பேச்சுலர் செய்யும் போது நம்ம சாப்பாடு இருக்கு இல்லையா, அதோடு அவங்க அதை வேக வச்சிடலாம். இப்போ நான் சாப்பாடோடு தான் வைக்கிறேன். ஏன்னா எனக்கு சாப்பாடோட வச்சுட்டா அது ஈஸியாகிடும். அதனால் நானும் சாப்பாடு வைக்கும் போது அது மேலே தான் இதை கூட்டு வச்சு செய்ய போகிறேன். இப்போது கூட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா மசிஞ்சிருக்கு, பருப்பெல்லாமும் நல்லா மசிஞ்சிருக்கு பாருங்கள். உப்பு மட்டும் நம்ம அப்புறமா தான் சேர்க்கணும். எல்லா வீடியோஸ்லேயும் உங்களுக்கு சொல்கிறது தான். ஏன்னா கூட்டு நம்ம பருப்பு எப்போவுமே பருப்பு வச்சு நம்ம செய்யும் போது கூட்டு இந்த மாதிரி உப்பு சேர்க்கக்கூடாது. உப்பு சேர்த்திங்கன்னா அந்த பருப்பு வேகாது. அதனால தான் உப்பு நம்ம அப்புறமா சேர்க்கணும். என்னோடய இதில் பார்த்திங்கன்னா நான் ட்ரெஸ்ஸஸ்லாமும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன், ஷார்ட்ஸ்லேயும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன், வீடியோஸ்லேயும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு இது கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது, ஒன்லி ஆன்லைன் தான். வித்தின் 1 வீக்லேயே உங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே உங்களுக்கு வீட்லேயே இது டெலிவரி ஆகிடும். நான் டேரெக்டாக ஹோல்சேல் ரேட்டுன்னு வாங்கிட்டுருக்கேன். ஸோ ரேட்டும் உங்களுக்கு மாடரேட்டாக இருக்கும். எல்லா ட்ரெஸ்ஸஸும் இதை அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். சாரீஸு, சுடிதார்ஸு, ரெடி டு வியர் சாரீஸு, பார்ட்டி வியர் குர்த்திஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். சில்ட்ரன்ஸோட ட்ரெஸ்ஸும் இருக்குது. யாருக்கு அதை வேணால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இப்போ இந்த கூட்டு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சின்ன தாளிப்பு மட்டும் பார்த்துடலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துடலாம். ஒரு கடுகு நல்லா பொரிஞ்சதும் மிளகாய் வத்தல் சேர்த்துடலாம். இப்போ அதில் உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். கொஞ்சோண்டு உளுத்தம்பருப்பு சேர்க்குறேன். இப்போ எல்லாம் சேர்த்துட்டு கருவேப்பிலையை அடுப்பு அணைச்சிட்டு சேருங்க. இப்போ இதில் கருவேப்பிலையை சேர்த்துடலாம். இப்போ இந்த கூட்டோடு இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம் அப்படியே. இப்போ இதில் உப்பு சேர்க்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஒரு அருமையான ஒரு கூட்டு, பேச்சுலர் ரெசிபியில் ஒரு சொரக்காய் கூட்டு ரொம்ப சிம்பிளாக, டேஸ்ட்டாக, ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இந்த சொரக்காயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொரக்காய் பொரியல், சொரக்காய் சாதம், இந்த மாதிரி
சொரக்காய் அல்வா அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் பண்ணலாம் சொரக்காயில். இது வந்து சிம்பிளான ஈஸியான ஒரு ரெசிபி, பேச்சுலர்ஸ்க்கு ரெசிபியான ஒரு சொரக்காய் கூட்டு தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சிம்பிளான ஈஸியான பேச்சுலர் ரெசிபி சொரக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு என்ன டவுட்ஸ் எது இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிவிட்டு சேனல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஏதாவது ரெசிபின்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.